ஃபர்ஸ்ட் ஐ அப்பாலஜிஸ் ஃபார் த கான்சிக்வன்சஸ் மேம். கரண்டெல்லாம் கட் ஆச்சு இல்லை மேம், அப்பாலஜிஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸ்பீச் வாஸ் ஸோ வண்டர்ஃபுல் மேம். என்னோட கேள்வி என்னென்னா வந்து, நீங்கள் நிறைய இன்டர்வியூ போயிருப்பீங்க, நிறைய ஸ்பீச் கொடுத்துருப்பீங்க, நிறைய டிபேட்டில் இருந்திருப்பீங்க, எத்தனையோ பேர் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு கேட்ட ஒரு மெமரபிளான ஒரு கேள்வி இருக்குல்ல மேம், அந்த கேள்வி என்ன, அதுக்கு நீங்கள் சொன்ன என்ன மேம்? விஸ்வநாதன் ரொம்ப புத்திசாலியான பையன். அவன் எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. யாரோ ஒருத்தர் எப்போவோ உனக்கு கேட்ட கேள்வியே சொல்லு, அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன அதை சொல்லுங்கிற. எனக்கு ஒரு விஷயம் சொல்லவா, என்னிடத்தில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளும் முக்கியமான கேள்விகள் தான். எப்படி ஒரு 100 கேள்வி வரும், அது எப்படி நான் சொல்றது? நீ என்ன எக்ஸாமினேஷனுக்கு வர மாதிரி இல்லை முக்கியமான கொஸ்டின் சொல்லு, முக்கியமான கொஸ்டின் சொல்லு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா கேள்விகளும் முக்கியமானவை தான். அந்த நேரத்தில் மனசுல வெடிச்சு வருதுல்ல, உன் மனசுல இப்ப என்ன வெடிச்சு வருது அதை சொல்லு, நான் அதுக்கு பதில் சொல்றேன். இது என்னை பற்றி நீ கேட்பது. உனக்கு என்னுடைய பேச்சுல என்ன கேள்வி கேட்கணும்? உனக்கு என்ன இருக்கு கேள்வி? எனக்கு நிறைய கேள்விகள் வந்திருக்கப்பா, அந்த கேள்விகள் எல்லாம் இப்ப முக்கியம் இல்லை. உனக்கு என்ன கேள்வி இருக்கு? கஷ்டமா நான் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னு கேக்குறியா? கஷ்டமா இருக்கும்போது கஷ்டமா தானே இருக்க முடியும், வேற என்ன பண்ண முடியும்? சும்மா கலாய்ச்சோம் உட்கார். அது ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி நம்முடைய மனநிலை தான் அது. இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோ, நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், யாருக்கு தெரியுமா இந்த மாதிரியான மூட் ஸ்விங்லாம் வரும்? ஆக்சுவலாக யாருக்கிட்ட வந்து ரொம்ப ஈகோ இருக்கோ, உங்களுக்கு நீங்களே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க, கான்ஃபிடென்ட் இல்லாதவங்க, அவங்களுக்கு தான் இதெல்லாம். இந்த உலகத்திலேயே அற்பமானது எதுனா கவலை தான். கவலைக்கு வந்து மருந்தே கிடையாது, கஷ்டம்னு ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலி என்ன, சால்வ் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் தான், சால்வ் பண்ணப்படணும், அது அவ்வளோதான். அதனால் அந்த விஷயத்தை தள்ளி நின்று யோசிச்சோன்னா ரிலாக்ஸாக அப்படியே வரலாம். பல நேரங்களில் நாம் அந்த பிரச்சனை என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் விலகி நின்று யோசிக்கணும். உதாரணத்துக்கு பருந்து இருக்குல்ல, அது மழையில் நனையாது. ஏன்? மழை பெய்யும் மேகத்திற்கு மேல் பறக்கும். எப்போவுமே உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் உன் காலு கீழே போட்டுட்டு நீ மேலே இருந்துட்டு அந்த அந்த பிரச்சனையை பார்த்தனா அதற்கான தீர்வு உனக்கு கிடைச்சிரும். கஷ்டம்னு ஒன்றும் கிடையாது. நான் ரொம்ப பர்சனலாக சொல்லவா, நான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னு நம்புவியா நீ? தூங்கிடுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் தூங்கிடுவேன், ரொம்ப பசிச்சாலும் தூங்கிடுவேன், நிறைய சாப்பிட்டாலும் தூங்கிடுவேன். Of the distribution of certain. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.